ஏங்க 300-400 கோடி கவுன்சிலர் வச்சுருக்காங்க திமுக கவுன்சிலர். இப்போ செங்கோட்டையனுடைய கவுன்சிலர் இருக்காருல்ல கதிர்முருகன், அவர் 1000 கோடி வச்சுருக்காரு. இப்போ தானே சொன்னேன். அப்போ 87 வயசு இருக்கிற துரைமுருகன் எவ்வளோ இருக்கும்? குறைந்தது ஒரு 50,000 கோடி இருக்கும். அதாவது மக்கள் பணம் எல்லாம் அரசுக்கு வரியாக கட்டுறான். இந்த அரசியல்வாதி அப்படியே எடுத்துக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசியல். பிடிவாரண்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நல்ல லாபி இருக்குது. யார் மூலம்? ஜெகத் மூலம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நல்ல அதிகாரத்தில் இருக்கார். அப்போ அவரை சிறைக்கு போக திமுகவும் விடாது, ஜெகத் மூலம் பிஜேபியும் விடாது. இதெல்லாமே சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகள் நடக்குமே தவிர, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனார், கருணாநிதி ஜெயிலுக்கு போனார். கருணாநிதி ஜெயிலுக்கு போவதற்கு காரணம் ஜெயலலிதா சிறைக்கு போவதற்கு காரணம் கருணாநிதி. இப்போ துரைமுருகன் சிறைக்கு போவதற்கு பிஜேபி விரும்புதானா அத்தனை தகவலும் பிஜேபிக்கு சொல்லிடுவார். என்ன தயவுசெய்து விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் கூட்டணி கட்சியிலேயே சொல்லிடுவார். கருணாநிதி என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு அப்போ போன போட்டு சொல்லிடுவார். வந்து பேசிட்டு போகிறத உடனே சொல்லிடுவார். இந்த மனநிலையில் இருக்கார், நீங்கள் வேறு பக்கம் கூட்டணி ஏற்பாடு பண்ணுங்கள், இங்கே சேரவே வேண்டாம், உங்களுக்கு சேர்த்துக்கிற ஐடியா இல்லை, கடைசியில் கழட்டி விட்டுருவார். இப்போவே கிளம்பிடுன்றுவார். யார்? துரைமுருகன்.